வணக்கம். அடிவயித்து கொழுப்பு. ஆமா. இது சும்மா தோற்ற பிரச்சனை மட்டும் இல்ல. ஒன்னு புரோட்டீன். ஆ, உங்க பாடி வெயிட்ல ஒரு கிலோக்கு 2ல இருந்து 2.5 கிராம். இது மசில்ஸை பாதுகாக்க உதவும், பசியும் கண்ட்ரோல் பண்ணும். சரி. ரெண்டாவது கார்போஹைட்ரேட்ஸ். இது ஒரு கிலோக்கு 1ல இருந்து 2 கிராம். ஆனா நல்ல கார்ப்ஸ், அதாவது ஓட்ஸ், முழுதானியம் மாதிரி. சர்க்கரை, மைதா மாதிரி சிம்பிள் கார்ப்ஸ் வேண்டாம். ஓகே. மூணாவதா நல்ல கொழுப்பு. இது ஒரு கிலோக்கு சுமார் 1 கிராம். தேங்காய் எண்ணெய், ஆலிவ் எண்ணெய், நட்ஸு, அவகாடோல இருக்கிற மாதிரி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ். டிரான்ஸ் ஃபேட்ஸ் இருக்கிற ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் கண்டிப்பா தவிர்க்கணும். இந்த ரேஷியோ கொழுப்பு எரியறது தூண்டும். சூப்பர். இப்போ சாப்பாட்டு பத்தி பார்த்தாச்சு. அடுத்ததா எக்ஸசைஸ். மசில்ஸ் அதிகமா இருந்தா நீங்க சும்மா இருக்கும்போது கூட அதிக கேலோரி எரியும். என்ன மாதிரி எக்ஸசைஸ் நல்லது? ஒன்னு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், வெயிட் தூக்குறது மாதிரி. இது மசில்ஸை பில்ட் பண்ணும். சரி. இன்னொன்னு என்டியூரன்ஸ் ட்ரைனிங், இல்லனா ஹிட், ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங். ஹிட்? அது எப்படி? அது கொஞ்ச நேரம் ரொம்ப தீவிரமா எக்ஸசைஸ் பண்றது, அப்புறம் சின்ன பிரேக், திரும்பவும் தீவிரமா பண்றது. இப்படி இது மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணி கம்மி நேரத்துல அதிக கேலரி எரிக்க உதவுமா. ஓ, வாரத்துக்கு எத்தனை நாள் பண்ணலாம்? வாரத்துக்கு ஒரு 3 நாள், ஒரு 45ல இருந்து 60 நிமிஷம் இந்த ரெண்டையும் கலந்து பண்ணா நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆறும. கடைசி ஸ்டெப், நம்ம முன்னேற்றத்தை கவனிக்கிறதும் நடுவுல வர தடைகளை தாண்டறதும். எடை குறையிற வேகம் கொஞ்ச நாள்ல கம்மியாகுமே, அப்போ சோர்வாகாம எப்படி இருக்கிறது? இது நிறைய பேருக்கு வர ஒரு சவால் தான். ஆரம்பத்துல வேகமா குறையும், அப்புறம் கொஞ்சம் ஸ்லோ ஆகும். ஆமா. அதை பார்த்து மனசு தளர்ந்துடக்கூடாது. அப்பப்போ உங்க பாடி ஃபேட் அளவை செக் பண்றது, என்ன சாப்பிடுறீங்க, என்ன எக்ஸசைஸ் பண்றீங்கன்னு ஒரு டைரியில நோட் பண்றது, இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். சரி. உங்க சோர்ஸ்ல சொல்ற மாதிரி சில சமயம் பிளாட்டோ ஸ்டேஜ் வரும், அதாவது வெயிட் குறையாம நிக்கும். ஆமா. அதுக்கு என்ன பண்றது? அப்போ உங்க டயட்லயோ இல்ல ஒர்க் அவுட்லயோ சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சா திரும்ப முன்னேற்றம் தெரியும். எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தா வாரத்துல 1-2 சீட் மீல்ஸ் அளவோட சாப்பிடலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மனசுக்கு கொஞ்சம் பூஸ்டா இருக்கும். ஆக இந்த 5 படிகளும் அளக்கிறது, கேலரி குறைக்கிறது, சரியா சாப்பிடுறது, உடற்பயிற்சி பண்றது, அப்புறம் இதெல்லாம் ட்ராக் பண்றது ஒன்னோட ஒன்னு சம்பந்தப்பட்டது. நீங்க கொடுத்த ஆதாரங்கள் இதத்தான் வலியுறுத்துது. ஆமா, எல்லாமே முக்கியம். இது சும்மா ஒரு ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன் இல்ல, ஒரு லாங் டேர்ம் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கான மாற்றம். மிகச்சரியா சொன்னீங்க. இப்போ முக்கியமான கேள்வி இதுதான். நாம இப்ப பேசின விஷயங்களை, உங்க ஆதாரங்கள்ல இருக்கிற இந்த தகவல்களை நீங்க உங்க வாழ்க்கையில எப்படி யூஸ் பண்ண போறீங்க? இந்த கொள்கைகளை தொடர்ந்து ஃபாலோ பண்றது வெறும் கொழுப்பு குறைக்கிறதுங்கிறத தாண்டி உங்க உணவு பழக்கம், உடற்பயிற்சி, இது கூட இருக்கிற உங்க ஒட்டுமொத்த உறவை எப்படி மாத்துன்னு நீங்க யோசிக்கலாம். இது கொஞ்சம் ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா?